ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்மணி விளாக்ஸ். என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதனால என்ன யூஸ், எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிங்கை ரொம்ப சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வின்டர் சீசன்லையும் ரைனி சீசன்லையும் உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் ரொம்ப ஸ்மூத்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த சீரம் சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும். மித்த விஷயம்லாம் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இதை மேக் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் நான் இதை என் ஸ்கின்ல அப்ளை பண்ணி காட்டுறேன், இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே உங்கள் கண்ணாலேயே பாருங்கள். அதாவது இது அப்ளை பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் ஸ்கின்னை பார்க்கவே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களே அதோட டிஃப்ரென்ஸை பாருங்களேன். என்னோட அப்ளை பண்ண ஹேண்டுக்கும் அப்ளை பண்ணாத ஹேண்டுக்கும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதை நான் ரெடி பண்ணேன். ஃப்ரெஷ்ஷான 2 கேரட் எடுத்திருக்கேன். ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கரெக்டு தான். அதுதானா அப்படின்றதையும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 கேரட்டையும் நல்லா சீவிட்டு அதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சின்ன சைஸ் கேரட்டாக கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா துருவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இதே கன்சிஸ்டன்சியில் மாற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு க்ளீனான ஒரு பாத்திரத்தில் 250 ml கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமாக இருக்கோ அந்த ஆயிலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்ன ஆயிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஜிஞ்சலி ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் தான் பண்ண போகிறோம். மேபி நீங்கள் இதை ஹேண்டுக்கு லெக்குக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே கூட விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நான் இப்போ எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஆயில் வந்து ரொம்ப கொதிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆயில் ஊற்றின உடனே நீங்கள் வந்து கேரட்டை வந்து இதில் போட்டுடணும். அப்போ தான் வந்து வெடிக்காது, கரிஞ்சு போகாது. நீங்கள் ஆயில் நல்லா வந்ததுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக கேரட் வந்து ஒரு மாதிரி கரிஞ்சிரும். அப்போ அதோட கரெக்டான அந்த அதில் இருக்கிற சத்தெல்லாம் அதில் இறங்கவே இறங்காது. ஸோ நீங்கள் ஆயில் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து கேரட் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் அப்படியே பொறுமையாக வேக வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த கேரட் பாருங்கள் எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்கு. அது வந்து தீயலை, அதாவது சுருங்கி வந்திருக்கு. அந்த அளவுக்கு சுருங்கி வர அளவுக்கு நீங்கள் வந்து இதை வேக வைக்கணும். இப்போ அந்த ஆயிலோட கலர் பாருங்கள். எனக்கு இந்த ஆயிலே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இதோட கலர் தான். இந்த கலரில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு. அதாவது ரொம்ப ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்து இருந்துச்சு. அந்த கலர் தான் என்னோட கையில் அந்த ஆயில் அப்ளை பண்ண உடனே அதில் கிடச்ச அந்த ஷைனு. ஸோ இந்த கலர்னால தான் நம்மளோட அந்த ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகும்போது நம்மளுக்கு அந்த கிளிட்டரி எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஆயில்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் முன்னாடி சொல்லிட்டேன். இதை நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல வடிகட்டி ஒரு சின்ன பவுல்லையோ இல்லை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் எப்போல்லாம் குளிக்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி உங்கள் ஃபேஸில், கையில், காலில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இந்த ஆயிலை வந்து அப்படியே ஃபேஸ்லேயே விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணலாம். இந்த ஆயிலை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் அடுத்து வர வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நான் இதுக்கு அடுத்து வந்து நான் ஒரு 10 days இந்த ஆயில் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த ஆயிலை நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சீரம் பாட்டில் வந்து எம்டி பாட்டில் இருந்துச்சு. அந்த பாட்டில் தான் நான் வந்து இந்த ஆயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். மீதி எக்ஸஸாக இருந்த ஆயில் வந்து நான் வேறு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டெக்ஸ்டர் வந்து அதாவது நார்மலாக கோகனட் ஆயில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அப்ளை ஆகிடும். இது வந்து ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ஆயில் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஆயில் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.